சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைக்கு நம்ம செய்யக்கூடியதான கொண்டைக்கடலை சுண்டல். ஒரு பேனை அடுப்பு மேலே வச்சு அதில் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இது நைவேத்தியம் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக நெய்யும் சேர்க்குறேன் தாளிக்கச்சேயே. ஸோ எண்ணெய் நெய் ரெண்டும் நம்ம இப்போது பேனில் போட்டாச்சு. ரெடியாக தாளித்து வச்சுருக்கிறதான கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கலவை. பண்டிகை நாட்களில் இந்த மாதிரி தயாரித்து வச்சோன்னாக்கா காலையிலேயே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாத்துக்கும் தாளிப்பு போட. காரத்துக்கு தகுந்த அளவு சிவப்பு மிளகாய் வற்றல் மற்றும் பொடியாக அரிஞ்ச பச்சை மிளகா, இஞ்சி விழுது சேர்க்கறதானது நல்ல இந்த மாதிரி பல்சஸை சுண்டல் செய்யச்சே நம்மளுக்கு நல்ல மணத்தையும் கொடுக்கும், செரிமானம் செய்யவும் உதவும். நல்லா அப்படியே அதை சாட்டே பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ஜென்ரஸ் டேஷ் ஆஃப் பெருங்காயத்தூள், இதுவும் நல்ல செரிமானத்தையும் இன்க்ரீஸ் பண்ணும். அட் த சேம் டைம் நல்ல மணத்தையும் நம்ம சுண்டல் கொடுக்கும். மஞ்சள் தூள், வறுத்து அரைத்ததான தனியா, கடலைப்பருப்பு, மிளகாய் வற்றல் அந்த தூள், வறுத்து அரைத்ததான உளுத்தம்பருப்பு, மிளகு அந்த தூளும் சேர்க்குறேன். சுண்டலுக்கு தாளிப்பே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தாக்கா அதோட வாசனையும் பிரமாதமாக இருக்கும் இல்லையா? அதனால் 2 பொடிகளையுமே நான் சேர்க்குறேன். தேங்காய் துருவல் இதையும் ஆட் பண்ணலாம். தனியாக கடலைப்பருப்பு, மிளகாய் வற்றல் 3யும் தனியாக வறுத்து நம்ம பொடி பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். அதே மாதிரி உளுத்தம்பருப்பு, மிளகு 2யும் வறுத்து நம்ம பொடி பண்ணி தனியாக வச்சு நம்ம அப்படியே ரெடியாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல தேங்காயும் பச்சை வாசனை போக வதங்கியாச்சு. வறுத்து அரைத்ததான கருவேப்பிலை பொடி, ஃப்ரெஷ் கருவேப்பிலை 2மே சேர்க்குறேன். 2 விதமான வாசனையையும் நம்ம சுண்டலுக்கு தாளிப்புக்கு கொடுக்கும். கொண்டைக்கடலை, அதாவது ஒரு 10 மணி நேரம் போல் சோக் பண்ணி நல்லா தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் ஒரு 5-6 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணதான கொண்டைக்கடலையை தண்ணியை வடிச்சிட்டு சேர்க்குறேன். அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால தேவையான அளவு உப்பு மாத்திரம் சேர்க்குறேன். இந்த வடித்து எடுத்ததான கொண்டைக்கடலை தண்ணியை நம்ம வேறு பர்பஸஸ்க்கு சமையலில் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல எல்லாம் ஒன்று சேர சாட்டே பண்ணி இறக்கினோன்னாக்கா சரஸ்வதி பூஜைக்கும் ஆயுத பூஜைக்கும் நவராத்திரிக்கும் நம்ம செய்யக்கூடியதான கொண்டைக்கடலை சுண்டல் நைவேத்தியம் தயார்.